ஹலோ மை டியர்ஸ், 8 மாதம் மேலே இருக்க குழந்தைக்கு எப்படி உளுந்தங்களி கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வாங்கினோன்னே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. பிகாஸ் அதில் நிறையா குப்பை இருக்கும். நான் க்ளீன் பண்ணலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை இருக்குங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. 2 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் அரிசி தாங்க கணக்கு. இப்போ நான் 1.5 டம்ளர் உளுந்தை எடுத்து வடச்சட்டியில் போட்டு வறுத்துக்கிறேன். ஃப்ளேமை வந்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. உளுந்து நல்லா வறுபட்டோன்னே இந்த மாதிரி கலர் மாதிரி வருங்க. அந்த மாதிரி டைமில் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற போட்டுருங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் உளுந்து எடுத்தங்காட்டி 3/4 டம்ளர் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி வடச்சட்டியில் போட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி வந்துட்டு கலர் மாதிரி இந்த மாதிரி பொரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து உளுந்து கூடயே போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க, நல்லா ஆற வச்சு அரைங்க. இந்த கருப்பு உளுந்தில் அயனும் கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குங்காட்டி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மெயினாக லேடிஸ் பின்ன பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இதிலேருந்து இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. உளுந்து வந்துட்டு நல்லா வேகணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த உளுந்தங்களியை நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிடும். ஸோ வந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி பாருங்கள், திக்காகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சிம்மில் வச்சே கிளறிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சைடு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்துட்டே இருக்கணுங்க. அப்படி வந்துருச்சுன்னா உளுந்தங்களி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் வந்துட்டு அடுப்பில் இருக்க மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. குழந்தைக்கு செய்கிறங்காட்டி நான் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் கரும்பு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுவையான உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.